அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரே குருமுரளி. என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி உங்க வாழ்க்கையில முக்கியமான பயிற்சியை பத்தி பார்க்க போறோம். அம்மன் அருள் டிவில எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய பயிற்சி, எல்லாருமே இந்த பயிற்சி வந்துட்டா எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து பார்க்கக்கூடிய பயிற்சி. அதான் குரு பகவானுடைய கிரக பயிற்சி. வருகின்ற மே மாசம் 14ஆம் தேதி மிருகசீட நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து 3ஆம் பாதத்துக்கு திருக்கணித முறைப்படி பயிற்சி ஆகிறார். பார்ந்த கடகராசி என்பர்களே, எதுலையுமே பாருங்க, ஒரு அழகான ஒரு அன்பான குணம் உங்கள்ட்ட மட்டும் தாங்க இருக்கு. கடகராசிக்காரங்க தாய் உள்ள குணம் கொண்டவங்க கடகராசி. ஏன்னா அது கால புருஷருக்கு 4ஆவது ராசிங்க. நீங்க கோபமே பட மாட்டீங்க. உங்களை மாதிரி யாரும் அன்பா இருக்க முடியாது. ஒருத்தரை நம்பி வந்தா உயிரை கொடுத்து காப்பாத்துறது நீங்க தான். கடகம் தாங்க. தன்னுடைய குடும்பத்து மேல, தன்னுடைய குழந்தைகள் மேல ரொம்ப அன்பு காட்டுறதும் நீங்க தான். அறிவாய் சிந்திக்கிறது நீங்க தான். நல்லா சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய நபரும் நீங்க தான். நல்ல புத்திசாலியும் நீங்க தான். உங்களுடைய கற்பனை எல்லாமே நீங்க அதிகமா பண்ணுவீங்க. உங்களை மாதிரி யாரும் கற்பனை பண்ண முடியாது. எதுலையுமே விடாம முயற்சி எடுத்து அந்த வெற்றியை முடிக்காம வெளியில வர மாட்டீங்க. இதுதான் கடகத்துடைய குணமே. கடகங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு புத்திசாலி ராசி, ஒரு பயங்கரமான டேலண்டான உள்ள ராசி இந்த கடக ராசி தான். அப்படிப்பட்ட கடகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய குரு பகவானுடைய கிரக பயிற்சி எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார்? எல்லாருமே அதிக பேரு குரு பயிற்சி வந்தா இதைதான் எதிர்பார்ப்பாங்க. எப்படா குரு பயிற்சி வரும், எப்படா நமக்கு நல்லது நடக்காது. ஏன்னா இயற்கையிலே சுப கிரகம்னா குரு பகவான் தான். நம்முடைய ஜாதகத்துல 8 கிரகமும் கெட்டு போனாலும் இந்த ஒரு கிரகம் மட்டும் நல்லா இருந்தா உங்க வாழ்க்கையில நீங்க பெரிய ஆளுங்க. அதனாலதான் பல மொழியை சொல்லி வச்சாங்க, குரு அருள் இல்லையே திரு அருள் கிடையாதுன்னு. அப்ப குரு பகவான் எவ்வளவு முக்கியமான கிரகம் பாருங்க. அப்ப ஜாதகத்துல குரு நல்லா இருக்கணும் உங்களுடைய விதி ஜாதகத்துல. ஏன்னா இவர் பேர் என்ன சொல்லுவாங்க? தனக்காரகர், புத்திரக்காரகர், பொன் நகை பணத்துக்கு இவர் தான் காரகர், ஆன்மீகத்துக்கு இவர் தான் காரகர், ஒரு வேலையை கத்து கொடுக்கணும்னா ஒரு குருமார் வேணும்ல, அதுக்கும் இவர் தான், ஆசிரியருக்கு இவர் தான், நீதிபதிக்கு இவர் தான், பெரிய பெரிய ஒரு நிறுவன தலைவருக்கும் இவர் தான். அப்ப எல்லாத்துக்குமே குரு பகவான் ஒரு முக்கியமான கிரகமா வரும். இதுலையுமே விட்டு கொடுத்து போற குணம், ஒரு ஆன்மீக சிந்தனையான குணம், பொதுமக்களுடைய சேவையில ஈடுபாடு பண்றது, பெரிய பெரிய நகை கடை வச்சிருக்கவங்க, பெரிய பெரிய வங்கிகள் வச்சிருக்கக்கூடிய நபர்கள், கோவில் ட்ரஸ்ட் வச்சு நடத்தக்கூடிய நபர்கள், அறநிலைத்துறையில பயணிக்கக்கூடிய நபர்கள், இது எல்லாமே குருவுடைய ஆதிக்கம். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, நீங்க பயங்கரமா ஆராய்ச்சி பண்ணுவீங்க. உங்களுடைய மைண்ட் எனக்கு தெரியும். கடகராசியுடைய மைண்டு பயங்கரமா ஆராய்ச்சி பண்றீங்க. ஒரு விஷயத்த பல வாட்டி நல்லா யோசிச்சு சிந்திச்சு இறங்குறதுல நீங்க பெரிய ஆளா இருப்பீங்க. எல்லார்ட்டையும் அட்வைஸ் கேட்கிற ஆளு நீங்க. ஒருத்தரை வச்சா நீங்க வேலையில இறங்குவீங்க, அப்படி பண்ண மாட்டீங்களே. எல்லார்ட்டையும் கேட்டுக்கிட்டே வருவீங்க. இது எப்படி இருக்கும், அது எப்படி இருக்கும், இதை நம்பலாமா? ஏன்னா ரெட்டா குணம் எது சொன்னாலும் நீங்க நம்புவீங்க. அதான் வெகுளித்தனம் சொல்லுவாங்களா, உங்கள்கிட்ட நிறைய இருக்குங்க கடகத்துக்கிட்ட. யாரும் ஏமாத்த மாட்டீங்க தெரியுங்களா? நம்பி வந்தா உயிரை கொடுக்கறது ஒரே ஆள் நீங்கன்னா நீங்க தான் கடகராசிக்காரன். அப்படியோட கடகராசி குரு பயிற்சி ஒரு பொது பலனுங்க. ஃபர்ஸ்ட் உங்க ஜாதக தசாபதியை பார்த்துடுங்க. தசாபதி ஒண்ணும் இல்லைங்க, உங்க பிறந்த தேதி பிறந்த நேரத்தை வச்சு சொல்லுவாங்க. இந்த வருஷத்துல இந்த கிரகத்துடைய திசை வருது, இந்த கிரகத்தோட புத்தி வருது, இது வரும்போது இது நடக்கும், இதுல கவனமா இருங்க, இதுல வந்தா இது யோகமா வரும், ஏதோ வச்சு சொல்லுவாங்க. உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரத்தை வச்சுதான் ஜாதக தசாபதி வச்சு சொல்லுவாங்க. இப்ப குரு பகவானை பத்தி பேசுறோமா, குரு புத்தி வருதான்னு பாருங்க. மேக்சிமம் குரு புத்தி வரும் ஒரு சில பேருக்கு. அப்ப ஜாதகத்துல குரு புத்தி வந்தா, குரு தசை வந்தா எப்படி இருக்காரு, குரு பகவான் நல்ல இடத்துல இருக்காரா, பலவீனமான இடத்துல பார்த்துக்கிடுங்க. சூப்பரான யோகம் எடுத்துரு. எங்க இருந்தாலும் குரு நல்லது மட்டும் தாங்க பண்ணுவாரு, கெட்டதை பண்ண மாட்டார். ஏன்னா இப்பதான் கொஞ்சம் மன நிம்மதிக்கு நீங்க வந்திருக்கீங்க. என்னன்னு சொல்லுங்க, அஷ்டம சனி எத்தனை பேருக்கு சனி பகவான் நல்லா இல்லை, கெட்டு போயிருந்தாலும் ஜாதகத்துல எத்தனை பேருக்கு கெட்ட விஷயத்த பார்த்தீங்க கேட்டு பாருங்க. எத்தனை பேருக்கு எப்படி சொல்றது, எத்தனை பேருக்கு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் வந்துச்சு.
எத்தனை பேருக்கு திருமணமாகாம எத்தனை பேர் நான் தாமதமா கஷ்டப்பட்டு இருக்கீங்க? எத்தனை பேர் நண்பர்கள் பழக்கவழக்கத்துல ஃப்ரெண்ட்ஷிப்ல ஒரு பிரச்சனை வந்து பிரிஞ்சிருக்கீங்க? எத்தனை பேரு கணவன் மனைவிக்குழு சார்ந்த விஷயம் ஒரு மன வருத்தம் பிரிஞ்சிங்க? கோர்ட்டு கேஸ் எத்தனை பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? எத்தனை பேர் வண்டி வாகனத்து ரிப்பேர் வந்துச்சு? உங்க வாகன ரிப்பேர், வண்டி ரிப்பேர் எத்தனை பேருக்கு வந்துச்சு? எதிர்பாராம எத்தனை பேர் வந்து ஒரு கண்டத்தை சந்திச்சிங்க? உடம்புல கத்தி வைக்கிறாப்புல ஆக்சிடென்ட் எத்தனை பேர் சந்திச்சிங்க? கேளுங்க. கடகராசி கேட்டா ஆமான்னு சொல்லுவாரு. எதிர்பாராத ஒரு கண்டத்தை பார்த்தையா செத்து பொழைச்சையாம்பார். அவ்வளவு ஒரு தடை, அவ்வளவு ஒரு அவமானம். சில பேரு வாழ்க்கையிலே ரொம்ப நொந்து இருப்பாங்க கடகராசிக்காரன். அந்த அளவுக்கு ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு வந்துட்டாங்க. ஆனா தெளிவா இருக்காங்க. இப்ப தெளிவா இருப்பாங்க. இந்த சனி பகவான்கிட்ட 8ஆம் இடத்துல 9ஆம் இடத்துக்கு போனதால இனிமே தெளிவா இருப்பாங்க. இது இப்படிதான், இவன்கிட்ட இப்படிதான் பழகணும், இவன்கிட்ட அப்படிதான் பேசணும்னு சொல்லி கரெக்டா திங்க் பண்ணக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி சூப்பரா இருக்கும். அதான் ஞானத்தை கொடுப்பாரு சனி பகவான் 8ஆம் இடத்துல 9ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. இனிமே நல்லா யோசிச்சு இறங்கக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு வரும். இனிமே இந்த அஷ்டம சனி உங்களுக்கு மறைஞ்சிருச்சு, நல்ல ஒரு யோகமும் வந்துருச்சு. இனிமே நல்ல நேரம் பிறந்துருச்சு. வேலை கிடைக்காம எத்தனை பேர் அலைஞ்சு அலைஞ்சு நொந்து போயிருப்பாங்க தெரியுங்களா? எவ்வளவு கடன் வந்திருக்கும் தெரியுமா? எவ்வளவு உடம்பு பிரச்சனை வந்திருக்கு தெரியுமா? அப்பாவுடைய உடம்பு, அம்மாவுடைய உடம்பு எல்லாமே நிறைய பேருக்கு மருத்துவ செலவு ரீசெண்டா ஒரு 3-4 மாசமா பாருங்க நடந்திருக்கும் பாருங்க. இது எல்லாமே மாறும். உங்களுடைய மாறக்கூடிய நேரம் வருது. எல்லாரும் சொல்லுவாங்க உங்களுக்கு 12ஆம் இடத்துல குரு வர்றாரு, அப்படி கொடுப்பாரு, இப்படி கொடுப்பாரு, பலவீனத்தை கொடுப்பாரு, செலவை கொடுப்பாரு. உங்களுக்கு செலவே கொடுக்க மாட்டாரு. எப்போதுமே உங்களுக்கு நல்லது பண்ணுவாரு குரு. ஏன்னு சொல்லுங்க, உங்க ராசியில ஒரு உச்சமாவார், வேற ஒண்ணும் இல்லை. இதை வச்சமே சொல்லிட்டு போயிடலாம். இப்போ உங்க ராசியில உச்சமாறுனா உங்களே அவர் இப்போ உங்க கண்ணு இருக்கு, நீங்களே எடுத்து குத்திக்குவீங்களா? குத்த மாட்டீங்களா? அது மாதிரிதான் குரு. பெரிய குருவா இருந்தாலும் எப்படி கொடுப்பாருன்னா வேற மாதிரி செலவை கொடுப்பார். இப்ப ஒண்ணும் இல்லை, எத்தனை பேருக்கு வேலை உத்தியத்துல பிரச்சனை இருந்துச்சு, இப்ப திடீர்னு வெளியூர்ல வேலை கிடைச்சா என்ன சொல்லுவீங்க? கிடைக்கும். இப்ப எத்தனை பேர் வெளியூர் வெளிநாட்டுல வேலை உத்தியம் ப்ரமோஷனுக்காண்டி வெயிட் பண்றீங்களோ அனைவருக்குமே வேலை உத்தியத்துல ப்ரமோஷன் கிடைச்சே தீரும். இதுல மாற்று கருத்தே கிடையாது. வெளிநாட்டுல வெளியூர்ல இங்க வேலை பார்க்கறவங்களுக்கு வேலை மாற்றம் வந்துடும். ஏன்னா குரு 12ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்த பாக்குறாரு. அவர் இருக்கிற இடத்த விட பாக்குற இடத்துக்கு பலங்கிறாங்க. அப்ப வேலை உத்தியோகத்தை நல்லபடியா அமைச்சு கொடுத்து எல்லா பிரச்சனையும் சரி பண்ணி கொடுத்து நல்ல ஒரு நிம்மதியான ஒரு வேலையை பார்க்க வைப்பார் குரு. இதான் 12ஆம் இடத்துக்கு குரு. வெளில தூரத்துல வேலைக்கு போனா என்ன சொல்லுவாங்க? ஆமா, இப்ப திடீர்னு தூரத்துல வேலையை போட்டாங்க அப்படிம்பாங்க. இதுவும் குருவுடைய வேலை தான். இப்ப உடம்புல ரொம்ப நாள் பயங்கரமான வலி இருந்திருக்கும், இப்ப சரியாகும் அந்த விரைய குருல. ஏன்னா அவர் 6ஆம் இடத்த நோயை சரி பண்ணுன்னு சொல்றாரு. அதான் சொன்னல, குரு பார்த்தா கோடி நம்ம நோயை சரி பண்ணுன்னு சொல்லுவார். சரி பண்ண போறீங்க, இது நடக்கும் கண்டிப்பா. அந்த குரு பயிற்சியில உடம்பு எப்படிப்பட்ட ஒரு வியாதிக்கும் ஒரு மருந்து கிடைக்கும். உடல் உபாதை வராது, மருத்துவ செலவு குறையும். எங்க வேணா போய் நீங்க லோன் கேட்டு பாருங்க, இப்ப சேங்ஷன் ஆகும் பாருங்க. தனியார் பேங்கா கவர்மெண்ட் பேங்கா எந்த பேங்க்லாம் கேளுங்க, தாய்மாவன உறவு சப்போர்ட் இருக்கும் பாருங்க. இதெல்லாமே நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பாரு. வேலை உத்தியோகத்துக்கு நான் தடையே சொல்ல மாட்டேன். இந்த நேரத்துல வேலை உத்தியோகம், வெளியூர், இடம் விட்டு இடம் போறது எல்லாமே தூரத்துல வேலை வரக்கூடிய அமைப்புலாம் வரும். வந்து கண்டிப்பா கொடுப்பாரு. ஒரு அலைச்சலை கொடுத்துவா உங்களுக்கு வேலை கொடுப்பாரு, நான் கன்ஃபார்மா சொல்லுவேன். அடுத்து பாருங்க, வீடு வாங்குறத, இடம் வாங்குறத, பூமி வாங்க எத்தனை பேர் வாங்கணும்னு ஆசை பிளான் பண்ணிருப்பீங்களே. இது போன மாசம் உங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம வீடு கட்ட மாட்டோமா, இடம் வாங்க மாட்டோமா, பூமி வாங்க மாட்டோமா, நமக்குன்னு ஒரு சொந்த வீடு வராதா, எவனாலதான் வாடகை வீட்டுல இருக்குது, சொந்த வீடு கட்ட மாட்டோமாங்கிற மைண்ட் தாட் எத்தனை பேருக்கு இருக்கு? இப்ப வாங்க போறீங்க. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், இதுலதான் காசு பணத்தை குரு பகிர்ச்சி போட வைப்பாரு. ஏன்னா அவர் 5ஆம் பார்வையா 4ஆம் இடத்தை பாக்குறாருங்க. வீடு இடத்தை பாக்குறாங்க, பூமியை பாக்குறாங்க, சொத்தை பாக்குறாருங்க. எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் இருந்தாலும் சரி, இந்த சொத்துல உள்ள வழக்காதான் உங்க பக்கம் சரியாகி இப்ப உங்க பக்கம் சாதகமா வருங்க. வெளியூர்ல இடம் வாங்குவோம், வெளிநாட்டுல வெளி வாங்குவோம், வெளியூர்ல நிறைய பேர் இடம் வாங்குவோம். இதுக்கெல்லாம் யோகம் வருதுங்க. இடம் பூமி பிரச்சனை, வண்டி வாகன பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லாமே சரியாகும் பாத்துக்குங்க இந்த குரு பயிற்சியால். அம்மாவுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும், கவலைப்படாதீங்க. பொருளாதார வருமானம், நிறைய பேர் நகையோ பணமோ வச்சுக்கிட்டு வீடோ இடமோ பூமிக்காண்டி வாங்கிதான் ஆகணும். நகையை கொண்டு பேங்க்ல வச்சுதான் ஆகணும். அதுக்கான அனுகூலம் நம்ம வரும். எல்லாம் வீட்டுல பாருங்க, நிறைய பேர் திருமண சாதனை நடக்காத திருமணம் இப்ப நடைமுறை நடக்கும். காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே கைக்கூடி வரணுங்க. நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கை சுபகாரியம் நடந்தே தீரும். பாத்துக்கு திருமணத்துக்கு தடை சொல்ல முடியாது. திருமணத்துக்குள்ள அதிபதி யாரு உங்களுக்கு? சனி பகவான். அவர் தான் நல்லா இருக்காரு. போயிட்டு 9ஆம் இடத்துல போயிட்டு நான் சுபகாரியம் பண்ண வைக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப காதல் திருமணம், 2வது திருமணம் கைக்கூடி வரணும். படிக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய பேருக்கு வேலை உத்தியோகம், நிரந்தரமான வேலை, நல்ல வேலை, சூப்பர் வேலையா கிடைக்கும் பாருங்க. அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுத இப்ப எழுதுங்க, சூப்பரா கிடைக்கும். பூர்வீக சொத்து, பூர்வீகத்துல கோர்ட்டு கேஸ் சரியாகும் பாத்துங்க.
குழந்தை பாக்கியம் நிறைய தெரிக்கும் பாருங்க. அதே மாதிரி பாருங்க, வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் நல்லா இருக்கும். தொழில் பண்றவங்க ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்துட்டு அஷ்டம் சனி முடிஞ்சிருச்சு, இனிமே தொழில தூக்கி வச்சு பண்ணுங்க, நல்ல ஒரு யோகம் கண்டிப்பா வரும். ஜாதகத்துல தசாபதி நல்லா இருந்தா இப்ப தொழில நீங்க தான் பெரிய ஆள், உங்களை அசைக்கவே முடியாது. நீங்க தைரியத்தை மட்டும் விடாதீங்க கடகராசிக்காரங்க, ரொம்ப பதஷ்டப்படாதீங்க, நிதானமா நிதானிச்சு இறங்குங்க. ஒரு குழப்பத்துல இருந்து நீங்க வெளில வாங்க, எல்லாமே நீங்க ஜெயிச்சிருவீங்க. திடீர் லாட்ரி யோகம் நிறைய பேர் வெளிநாடு வெளிலாம் கண்டிப்பா லாட்ரி யோகம் அடிச்சே தருவோம். ஜாதக பார்த்து தசாபதியை பார்த்துட்டு எந்த நம்பர் ராசியா நம்பர் எடுத்து பாருங்க. 12ஆம் இடத்துக்கு கன்னியாசனில் வெளிநாடு வெளியூர்லாம் காசு பணத்தை கொடுப்பாரு, கண்டிப்பா கொடுப்பாரு. எத்தனை பேர் மட்டும் வெளிநாடு வெளியூர் போறா மட்டும் பாருங்க. ஏன் வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாற போறாங்க, எத்தனை பேருங்க கண்டிப்பா மாறுவாங்க கடகராசியை பொறுத்தவரை. இது எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு, எல்லாமே விரைய செலவு அதிகமா காட்டுறது. இதான் கடகராசி பண்ணிக்கணும், பாத்துங்க, இதான் பண்ணிக்கணும். பெண்களுக்கு நல்லா இருக்கும், ஆசிரியர் வேலை நல்லா இருக்கும், நகைக்கடை வச்சிருக்கும் நல்லா இருக்கும், ரியல் எஸ்டேட் பிசினஸ் நல்லா இருக்கும், இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை நல்லா இருக்கும், நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை நல்லா இருக்கும், மருத்துவர் வேலை நல்லா இருக்கும், எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு நல்லா இருக்கும். இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு கடகராசியை பொறுத்தவரை. இப்ப நட்சத்திர பலம் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். இதுலயுமே ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிச்சு போற குணமும் தன்மையான குணமும் விட்டு கொடுத்து போற குணமும் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்க இதுலயுமே கவலைப்படாதீங்க, உங்களை எல்லாமே வெற்றியா வரும். புனர்பூச நட்சத்திரம் பிறந்த வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் இது எல்லாமே இந்த குரு பயிற்சியால் நீங்க பண்ணிதான் ஆகணும். கணவனை ஒற்றுமை சார்ந்த விஷயம், திருமணம் நடக்கலாம், திருமணம் நடக்கிறது எல்லாமே கைகூடி வரும். கொஞ்சம் ஜாமீன் மட்டும் போடாதீங்க, மற்றபடி எல்லாமே உங்களுக்கு சூப்பரா இருக்கும் இந்த வருஷத்துல இந்த குருபாகனுடைய கிரக பயிற்சி. அடுத்து பாத்தீங்கன்னா பூசணத்துல பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நொந்து நூலாகி போய் இப்பதான் நல்ல மூச்சை விடுறீங்க. இனிமே கவலைப்படாதீங்க, இனிமே எப்போதுமே நல்ல மூச்சு விட்டுக்கிட்டே இருப்பீங்க, எந்த கவலையும் வராது உங்களுக்கு. வீட்டுல சுபகாரியம் சுப செலவு நடக்கும், பணம் வருமானம் பொருளாதாரம் நல்லா இருக்கும், நகை வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்க, பூமி வாங்குவீங்க, இது எல்லா யோகமும் சூப்பரா இருக்கு. வெளிநாடு போவீங்க, வெளியூர் போவீங்க, படிப்புகள் நல்லா இருக்கும், தொழில உத்தியோகத்தை நல்லா இருக்கும், எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா கொடுக்குறாரு பூசணத்துல பிறந்தவங்களுக்கு. அடுத்து ஆயில் நேச்சல பிறந்தவங்க எல்லாமே புத்திசாலி குணம் டேலண்டான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். ஒரு விஷயத்த பல வாட்டி நல்லா யோசிச்சு சிந்திச்சுதான் இறங்குவீங்க. தைரியமா இருங்க, ஆயில் நேச்சல பிறந்தவங்க தைரியமா இருங்க, எல்லாமே வெற்றி ஆகும். ஏன்னா நிறைய கடன் பகை எதிரி பிரச்சனை வீட்டுல செலவு குடும்பத்த செலவு ஒரு மனக்குழப்பம் தடுமாற்றம் ஆகி ரொம்ப நொந்து போயிட்டீங்க நிறைய பேர் இந்த ஆயில் நேச்சல பிறந்தவங்க. இனிமே தைரியமா இருங்க, வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடு வெளியூரோ எல்லாமே இந்த குரு பயிற்சி சூப்பரா அமைச்சு கொடுப்பார். மெயினா பாருங்க, வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம், இடமாற்ற சார்ந்த விஷயம், தொழில் சார்ந்த விஷயம், உத்தியோக சார்ந்த விஷயம் நிறைய மாற்றத்தை கண்டிப்பா இந்த ஆயில் நேச்சல பிறந்தவங்க சூப்பரா இருக்கு பாருங்க. நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையை கண்டிப்பா அமைஞ்சே தீரும் பாருங்க. ஐடி ஃபீல்டு பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, ஷேர் மார்க்கெட்டிங்ல வேலை பார்க்குறவங்க எல்லாரும் சூப்பரா இருக்கும். வரக்கூடிய குரு பகவானுடைய கிரக பயிற்சி கடகராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது. அதன் உருவமை குலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்கூடிய வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே. அல்லல் என்னும் மாசறுத்தாட்கொள்ளும் தெய்வமே அண்ணலே ஐயனே என் அப்பனே தில்லை நகர்வாழ் அதிபதி ஜனகாதிபதி துதிப்பதி அன்னை உமையவள் சிவகாமி அன்பில் உரை நடனபதியே என் சுவாமி நடராஜனே என் சுவாமி நடராஜனே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவா மகேஸ்வரா குரு சாத்தா பரபரமா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. தெளிவின் குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. வணக்கத்திற்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அம்மன் அருள் மீடியா யூடியூப் சேனல் நிர்வாகத்திற்கும் என் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து இன்று குருவாக நீங்க யாரை நினைக்கின்றீர்களோ அதுவே குருவாக ஏற்றுக்கொண்டு, நீங்க யாரா இருந்தாலும் இல்லை, மூர்த்தி பெரியது இல்லை, கீர்த்தி பெரியது, இது எல்லோருக்குமே தெரியும். கீர்த்தியை வச்சுதான் குரு. அதனால குருவா யாரை நீங்க ஆவாகனம் பண்ணுகிறீர்களோ அந்த குருவை பத்தி இந்த நன்னாளில், எந்த நன்னாளில் 11/5/2025 ஞாயிற்றுக்கிழமை நமக்கு கிட்டத்தட்ட 4:30 மணி அளவில் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ரிஷபத்தில் இருக்கக்கூடிய ராசி குரு மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார்.
சரி, இப்ப குருன்னா யாரு நமக்கு தெரியணும். குருன்னா தெரியாத வித்தையை கற்றுக் கொடுக்கக்கூடியவருக்கு பெயர் குரு. குருவை பேரு நிறைய சொல்லியிருக்காங்க. ஆனா குருவுக்கு உரிய தலங்களை மட்டும் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே குருன்னு சொன்னாலே குருவாயூர்ங்கிறத முதல் குரு பேரே குருவாயூர். பார்த்தீங்களா, குருவாயூர் தான் முதல் குரு. அடுத்தது திரு அண்ணாமலை குரு. ஏன்னா 33 தேவர்களும் குருவா இருக்கக்கூடியது அந்த குரு, அதனுடைய திருத்தலம். அதுக்கடுத்து இருக்கக்கூடியது பஞ்சபூத தலங்களிலேயே மேக்சிமம் திருவண்ணாமலை. அதற்கடுத்தது தன் கணவனை மனைவி, கணவனாகிய பரமேஸ்வரனை மனைவியாகிய பார்வதி தேவி குருவாக ஆவகனம் பண்ணி அவர்தான் என் குருன்னு சொல்லக்கூடிய குருவா ஏத்துக்கிட்டு தவம் ஏற்கக்கூடிய இடம் திருவானைக்கோவில். அதனாலதான் திருவானைக்கோவிலை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா கோயில்லையும் திருமணம் நடக்கும், எல்லா கோயிலுக்கும் வைபவங்கள் நடக்கும், எல்லா கோயிலும் மங்களங்கள் நடக்கும். திருவானைக்கோயில திருமணம் நடக்காது. இது எத்தனை நேயர் பெருமக்கள் தெரியும்னு தெரியல. அதனால திருவானைக்கோவிலுங்கிறது முழுக்க முழுக்க பரிகாரத்துக்குரிய ஸ்தலம். அதனாலதான் அதுக்கு திருமணத்துக்கு நடக்காது. பரிகாரம் உதவி பண்ணிட்டு உபத்திரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன் பார்த்தீங்களா. அதனால அது ஒரு குரு. அடுத்தது நமக்கு யாராரு நமக்கு வித்தையை கற்றுக் கொடுக்கிறார்கள், மாதா பிதா குரு, அப்படிப்பட்டவங்களும் நமக்கு குருமார்கள் தான். அதனால அந்த குரு நமக்கு எந்த கலை, ஆயக்கலை 64 கலை, 8வது கலை ஜோதிட கலை. பாருங்க, 8வது கலையில ஜோதிட கலை வச்சிருக்காங்க. அப்ப 8ங்கிறது எவ்வளவு முக்கியங்கிறது தெரியுது. இன்னும் விஞ்ஞான உலகம், இது மெஞ்ஞான உலகம். விஞ்ஞான மெஞ்ஞானத்திலையும் கலந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது, ஒரு நீங்க அந்த மீடியாக்களை போகும்போது, அந்த கம்ப்யூட்டர்களை போகும்போது எதை வச்சு ஓப்பன் பண்ணுவீங்க? பாதி பேத்துக்கு தெரியும், பாதி பேத்துக்கு தெரியாது. அந்த 8ங்கிற நம்பரை வச்சுதான் நீங்க ஓப்பன் பண்ணணும். அப்ப அதனாலதான் 8 ஜோதிடத்துறையில வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த குருவை பத்தி இப்போது கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் இன்று உலகமெங்கும் சிறப்பும் மதிப்பும் வணக்கமும் வாழ்த்துக்களும் உண்டாகி நீடூழி பல்லாண்டு பல்லாண்டு இன்னும் மிகப்பெரிய நேயர் பெருமக்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு பாதம் பணிந்து வணங்கி இப்போது 12 ராசிக்குரிய குருப்பெயர்ச்சி பலன்களை பற்றி இப்போது பதிவு செய்ய காத்துள்ளேன். அடுத்து நாம் காண இருப்பது கடகராசி. அதாவது கடகராசி, ஒரு குருவி இறை எடுக்க 9 குருவி வாய் திறக்குது. அப்படின்னு என்ன தெரியுங்களா? ஒரு குருவி இறை எடுப்பது தாய், 9 குருவி வாய் திறப்பது குழந்தைகள். அப்ப ஒரு ஊர் பேச்சு ஒரு ஊருக்கு ஏச்சு. ஒரு ஊர் பேச்சுன்னா எல்லாத்துக்கும் போயிடும். அதுக்காக சொல்லுவாங்க, அதாவது உலையின் வாயை மூடி விடலாம், ஊரின் வாயை மூட முடியாது. அந்த வகையிலே ஆராய்ச்சி அறிவுக்கு அதிகாரி நீங்க தாங்க, ஆய்வுக்குரியவரும் நீங்க தாங்க, அன்புக்கும் பாசத்துக்கும் நேசத்துக்கும் தாய்மைக்கும் உரியவரும் நீங்க தான். எல்லாத்தையும் கொடுத்துருவீங்க, எல்லாத்தையும் இழந்துருவீங்க, எல்லாத்தையும் கொடுத்து எல்லாத்தையும் இழந்துருவீங்க. அப்படி இருக்கும்போது நிச்சயமாக கடந்த காலங்கள், ஐயா கேட்டுக்கங்க கடகராசி நேயர்கள், கசந்து பிழிந்து வெக்கம் மானம் சூடு சொரணை அதிகட்டு மதிகட்டு நதிகட்டு எல்லாத்தையும் இழந்துட்டு நின்ற காலம் இப்போது உங்களுக்கு மனம் குளிரவுடைய காலம். இலையுதிர் காலம் முடிஞ்சு வசந்த காலம் ஆரம்பிக்க போகின்றது. அப்படிப்பட்ட கடகராசி நேயர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு கண்டிப்பாக உங்களுடைய ராசிக்கு 12ல குரு வர்றாரு. 12ல குரு வர்றதுனால பயப்பட வேண்டியதில்லை. ஒரு முக்கியமான 18, 11 உங்களுக்கு குரு வக்கரமாகிறாரு. அப்போ உங்க ராசியில உச்சம் பெற்று வக்கரமாகிறாரு. உச்சம் பெற்று வக்கரம் ஆகும்போது அந்த உச்சத்தினுடைய தன்மையை கடகத்துக்கு கொடுத்து ஆகணும். அப்ப ராசிக்கு 12ல குரு இருக்கிற ஆல்ரெடியா. அப்ப 12 அயன சயன போக உறவு துறவு, அவ்வளவுதான். அந்த அயன சயனத்துல 12ல இருந்தாலும் பூவா வந்தத்தானே கொடுக்க முடியும். பூவா இல்லாம நம்ம என்ன செய்ய முடியும்? அப்ப எல்லா வகையிலுமே அந்த குரு உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. உங்க ராசியில உச்சம் வரக்கூடிய குரு.
அதுதான் முக்கியம். அதுல என்ன வருது? புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம். புனர்பூசம், பூசம், ஆயில்யம். அப்போ புனர்பூசம் குரு உங்களுக்கு ஆல்ரெடியே சொல்லிட்டேன். தெற்கு பக்கத்துல சொல்லுவாங்க பட்டமங்கலம்னு. அதே மாதிரி பட்டமங்கலம் மிகப்பெரிய அற்புதமான குரு ஸ்தலத்திலே மிக உயர்ந்த தலம். அது வந்து வாசல் தட்சிணாமூர்த்தினா தெற்கு முகம், ஆனா இங்க கிழக்கு முகத்துல இருக்குது. அதே மாதிரி தென்குடி திட்டை, நேயர்கள் தெரிஞ்சுக்கங்க, தென்குடி திட்டை. இந்த 2 கோயிலுமே பட்டமங்கலம், இந்த 2 கோயிலுமே கிழக்கு வாசல்ல தான் சுவாமி இருக்காங்க. அப்ப கிழக்கு வாசல் இருக்கும்போது எப்போதுமே பாருங்களேன், சுவாமி சன்னதியில கிழக்கு உள்ளது நிறைய இருக்கும். அப்ப அதுக்கு பவர் அதிகமா இருக்கு இல்லையா? அதனால கடகராசி நேயர்களுக்கு கடந்த காலங்கள்ல கழுத்தை பிடிச்சிருக்கும், கடந்த காலங்கள்ல தூக்கு போட்டு குறைய போயிருப்பீங்க. ஆனா இனிமேல் வரக்கூடிய காலம் மிக சிறப்பாக அமையும். அப்ப என்னங்க செய்யணும்? ரியல் எஸ்டேட் பண்ணுங்க, கடல் சம்பந்தப்பட்டது, நீர் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலும், நீர் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலும், கடல் சம்பந்தப்பட்டது, மீன் சம்பந்தப்பட்டது, அம்மாவுடைய வருமானத்துல வரக்கூடிய சொத்துக்கள், அம்மாவுடைய சுகத்துல வரக்கூடியது, அம்மாவுடைய வருமானத்துல வரக்கூடியது, கொஞ்சம் அம்மாவும் கவனமா பார்க்கறது. வெளிநாடு டியூ டு அப்ராட் கண்ட்ரி, வெளிநாட்டுக்கு நிறைய போகலாமுங்க. வெளிநாட்டுக்கு நிறைய போகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. அதுலேயும் பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரக்காரவங்க மிக மிக கவனமாக இருக்கணும். ஏன்னா கடகத்துக்கு ஆயில்யமும் பூசமுமே கொஞ்சம் பகை கிரகம். அதனால பூச நட்சத்திரம் ஆயில்யமும் கொஞ்சம் கவனமா இருங்க. எப்போதுமே கடகராசியும் மகர ராசியும் ஒன்று சேர்க்காதீங்க தயவு செய்து. எந்த காலத்துக்கும் பிரச்சனை உண்டாக்குறது கடகமும் மகரமும். ஆக கடகராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக செய்யக்கூடிய தொழிலை மட்டும் செய். நீங்க செய்யக்கூடிய தொழிலை மட்டும் செஞ்சுட்டு வாங்க, அதுதான் முக்கியம். ஆக கடகராசி நேயர்களுக்கு நீர் சம்பந்தப்பட்ட தொழில், போக்குவரத்துல ஜதில் போறோம் பார்த்தீங்கன்னா, சப்மரீன்ல போறோம், கப்பல் போக்குவரத்து போறோம், சங்கு வியாபாரம் பண்றோம், ஜவுளி வியாபாரம் பண்றோம். ஜவுளி ரொம்ப உங்களுக்கு தானே, உங்களுக்கு ஜவுளி உண்டு இல்ல. இதெல்லாம் விட மிக சிறப்பு என்ன தெரியுமா? ஹோட்டல். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 2க்குரிய சூரியன் நெருப்பு, நீங்க நிலம், அப்ப நீங்க நீர். அப்ப நீரும் நெருப்பு சேர்ந்தா என்ன அர்த்தம்? நல்ல டேஸ்ட் மட்டும் குறையாம சமைச்சோமானால் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய பாக்கியம், வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகிதை, வெளிநாட்டுக்கு போகக்கூடிய தன்மை, வெளிநாட்டுக்கு போகக்கூடிய எலிஜிபிலிட்டி கடகராசிக்கு மிக அதிகமாக உண்டு. அதுல மாற்றுக்கிறது இல்லை. அப்போ எந்த தொழில் பண்றோமோ அந்த தொழில் சீராக பயன்படுத்த வேண்டியது. அப்ப புனர்பூசம் கண்டிப்பாக நெல்லையப்பர் கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. நெல்லையப்பர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நெல்லையப்பர் கோயில் மிக அற்புதமான கோயில். நெல்லையப்பர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. தாமிர சபை என்ற நெல்லையப்பர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அடுத்த பூச நட்சத்திரம் கண்டிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் மிக சிறப்பாக நடக்கக்கூடிய பழனி என்பதில் தைப்பூசத்துக்கு தான் போகணும்ல, அதுக்கு முன்னாடியெல்லாம் இப்போ போயிட்டு வந்துடுறாங்க. அப்படி போயிட்டு வந்தா அந்த தாக்கங்கள் குறையும் உங்களுக்கு. என்னைக்குமே ஜென்ம நட்சத்திரத்துல போறது பெரிய வியாபாரம், பெரிய திருவிழா, அந்த நேரத்துல போறதால தவிர்த்துருங்க. அதுக்கடுத்து ஆயில்யம் சொல்லவே வேண்டாம். ஆயில்யம் நம்ம மயிலாப்பூர் ஆயில்யம் தான் ரொம்ப அற்புதமாக கும்பிடக்கூடிய ஒரு அம்பாள். அப்ப ஆயில்ய நட்சத்திரனுக்கு நீங்க மயிலாப்பூர் செடி கும்பிடலாம். அதுக்கடுத்து வாராகியும் கும்பிடலாம். வாராகி நீங்க கும்பிடலாம். அப்ப ஆயிலத்துக்குரியது வாராகி நட்சத்திரத்துக்குரியதும் வாராகி தான். அதனால முழுக்க கடகராசி நேயர்கள் வடக்கு முகமுள்ள அம்பிகை, வடக்கு முகமுள்ள தேவி, இப்படி வழிபாடுகளை செஞ்சு வந்தால் கடகராசி நேயர்கள் இந்த மாசத்தை மட்டுமல்ல, இந்த வருஷத்தை மட்டுமல்ல, கண்டிப்பாக இந்த குறுப்பெயர்ச்சியில மிக அற்புதமாக அமையும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஏற்கனவே 18/11/2025 இருந்து 20/12 எப்படி 20/12 குரு வக்கரமாகிறாருங்க. குரு வக்கரம்னா உங்க வீடு தானே வருவார். 3வது வீடு ஜம்ப் பண்ண முடியாதுல்ல. அப்ப 2வது வீடுங்கிறது என்ன கொடுக்கக்கூடியது? தனம், தானியம், கீர்த்தி, சைதம், வண்டி, வாகனம், மனை, போக்குவரத்து, குடும்பம், குழந்தை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது. அப்படிப்பட்ட குரு பயிற்சி கண்டிப்பாக நீச்ச பயிற்சி ஆகாது. ஏன்னா குரு உச்சத்தில் இருக்காரு, செவ்வாய் நீச்சத்தில் இருக்காரு. அப்ப நீச்ச பங்கராஜ யோகமா மாறுது, பரிவர்த்தனை யோகமா மாறுது, மிக சிறப்பாக அமையும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. எங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனல் பண்ணிதான் இருக்கோம்.
நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு 12 ராசிகளுக்கும் குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி விலாவாரியான பலன்களை பார்க்க போகிறோம். இந்த குரு பெயர்ச்சினா என்ன, குரு பெயர்ச்சி ஒரு வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்ப்போம். குரு அப்படின்னு சொல்லக்கூடியது இயற்கை சுப கிரகம். அவர் காலபுருஷனுக்கு பாக்யாதிபதி. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும், அதாவது ஒவ்வொரு வருடங்களுக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் ஒரு ராசிலேருந்து வேற ஒரு ராசிக்கு பயணம் செய்வார். அந்த குரு அப்படின்னு கூடியது பரிபூர்ண சுப கிரகம். அந்த பரிபூர்ண சுப கிரகமாக இருப்பதால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கு சுப பலன்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த குரு பகவான் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் காலபுருஷனுக்கு பாக்யாதிபதினு சொல்லும்போது உங்கள் வாழ்க்கையில் எந்த பாக்கியங்கள் கிடைக்கலையோ அந்த பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக இந்த குரு பகவான் இருந்து ஒவ்வொரு ராசிக்கும் தன்னுடைய பலனை வாரி வழங்க வல்லமை கொண்டவர். அதே போல் ஜோதிட சாஸ்திரத்தில் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனக்காரகன், பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கான காரகர் குரு பகவான். அதனால் ஒவ்வொரு ராசியிலும் அவர் பயிற்சி ஆகும்போது ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கு விதவிதமான வகையில் பணத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பகவான் கொடுக்குறாரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த குரு பெயர்ச்சி பலன்கள் ரொம்ப விமரிசையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் ஏற்படுவதற்கு, பொருளாதார ரீதியோ ஒரு குழந்தையோ ஒரு திருமணமோ ஏதோ ஒரு வகையில் ஒரு மாற்றங்கள் நடைபெறுவதற்கு, சுபமான விஷயங்கள் நடைபெறுவதற்கு முக்கிய காரணியாக இந்த குரு பகவான் இருக்கிறார். கடக ராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். கடக ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயிலி நட்சத்திரம். இந்த கடக ராசி அன்பர்களுக்கு சுத்த திருக்கணிதப்படி வருகின்ற மே மாதம் 15ஆம் தேதி ஒரு ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார். சார் இந்த குரு பயிற்சியாக நல்லா இருக்குமா? சனி பயிற்சியில் நிறைய படாதுபாடுபட்டோம். அஷ்டம சனியில் நிறைய தொந்தரவுகளை அனுபவித்தவர்கள் இந்த கடகராசி என்பவர்கள். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வெளியிலே சொல்ல முடியாது சார். அவ்வளோ அவமானம், அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ கடன், உடல் நலத்தில் நிறைய பாதிப்பு, தேவையில்லாத நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டேன் நான் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்ல மாற்றத்தை கொடுப்பாரு, முன்னேற்றத்தை கொடுப்பாரு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா குருவுடைய பார்வை ரொம்ப முக்கியம். குரு 12ஆம் இடத்துல இருக்கார், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அந்த 12ஆம் இடம் சொல்லக்கூடியது முதலீடுகள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நீங்கள் எதிலெல்லாம் முதலீடு பண்ணுறீங்களோ அதெல்லாம் வெற்றி வாய்ப்புண்டு. சார் பணத்துக்கே வழி இல்லைன்னு சொல்கிறேன், அப்புறம் முதலீடுக்கு போயிட்டீங்க, அதுக்கு தான் வரப்போகிறேன் அடுத்தது. இப்போ பார்த்தீங்கன்னா குருவுடைய பார்வை 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்ப்பாரு. அப்போ அந்த 4ஆம் இடம் சொல்லக்கூடியது வீடு, மனை, வாகன ஸ்தானம். அப்போ யாரெல்லாம் வீடு விற்க முடியல, இடம் விற்க முடியல அப்படின்னு சொல்லி கஷ்டப்படக்கூடியவர்கள், அதனால தான் சார் எனக்கு இவ்வளோ பிரச்சனையுமே, அந்த லோனை கட்டி கட்டி நான் நொந்து போயிட்டேன், சில மாதம் கட்ட முடியல, வேலை இல்லாதனால கட்ட முடியல, தொழில் இல்லாதனால நான் கட்ட முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த இடம் விற்கும், வீடு விற்கும், அதன் மூலமாக பணம் வரவு வரும், அதன் மூலமாக திருப்பி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் உண்டு. அப்போ இல்லை சார் எனக்கு வீடு விற்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தான் போகிறீங்க, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. வரக்கூடிய பணத்தை சேமிக்கக்கூடிய வருடமாக இருக்கும். இந்த சேமிப்பு எப்படி இருக்குன்னா வீடாக இருக்கும், இல்லை வண்டியாக இருக்கும், இல்லை ஏதாவது நகை வாங்கிறது, எஃப்டி பண்ணுறது, ஆர்டி பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் செய்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த குரு பகவான் கொடுப்பார். அதே போல் இந்த கடகராசி என்பவர்களுக்கு ஒரு ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பார்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த 6ஆம் இடம் சொல்லக்கூடியது உபஜயஸ்தானம். அதே போல் 6ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது என்ன கேட்டிங்கன்னா நோய், எதிரி, கடன். மெயினாக நிறைய கடகராசி என்பவர்களுக்கு நோய் தான் அதிக பாதிப்பு, அப்படி பிச்சு போட்டுரு ஜாலை. நிறைய பேருக்கு பைபாஸு, நுரையீரல் பிரச்சனை, நிறைய பேருக்கு வயிறு சம்மந்தமான ப்ராப்ளம், சுகர் சம்மந்தமான விஷயத்தில் நிறைய பேருக்கு ஸ்ட்ரோக்கு, சில பேருக்கு பார்த்திங்கன்னா விரல் வெட்டுறது, செய்யறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு நடந்திருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த உடல்நிலையில் நல்ல மாற்றம் இருக்கும், முன்னேற்றம் இருக்கும். அதே போல் உடல் ரீதியான பாதிப்புகளால் செய்யக்கூடிய மருத்துவ செலவுகளில் குறையக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக அந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போது. அதே போல் இந்த 6ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது கேட்டிங்கன்னா மெயினாக கடனுடைய பிரச்சனைகள் குறையும். நிறைய கடகராசி என்பவர்களுக்கு வேலை போனதுனால கடன் வந்திருக்கும், தொழில் சரியில்லாதனால கடன் வந்திருக்கும், பார்ட்னர்ஷிப் ஏமாறினதுனால கடன் வந்திருக்கும். இந்த மாதிரி விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு இப்போ இந்த குருவுடைய பார்வை 6ஆம் இடத்து பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய முதல்ல கடன் பிரச்சனைகளை தீர்க்கும். அந்த கடன் பிரச்சனை தீர்க்கும்னா என்ன அர்த்தம்?
அப்போ ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கணும். நீண்ட காலமாக வேலை இல்லை சார் எனக்கு, அப்போ வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே போல் வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஏன்னா வேலை இங்கே இருக்குது, ஒரே டார்ச்சராக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பயிற்சி வேலை மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கும். அதில் நல்ல பதவி, நல்ல அந்தஸ்து, அது மட்டும் இல்லாமல் நல்ல சம்பளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக அந்த குரு பயிற்சி இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் இந்த 6ஆம் இடம் சொல்லக்கூடியது எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு ஸ்தானம். அப்போ எதிரிகளை எப்போ வெல்ல முடியும் அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு ஒரு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இருக்குது, பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அந்த கோர்ட்டு கேஸுகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த குரு பகவான் கொடுக்க போகிறாரு. அது டைவர்ஸ் கேஸாக இருக்கலாம், ஆஃபீஸ் கேஸாக இருக்கலாம், பிஸ்னஸில் ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் கேஸாக கூட இருக்கலாம். அதுலேருந்து திரும்பி வருவதற்கான ஒரு வாய்ப்பு, அதை வெற்றி கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த குரு பகவான் கொடுக்க போகிறாரு. அதே போல் இந்த கடக ராசி என்பதற்கு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்ப்பது மிக மிக சிறப்பு. 7ஆம் இடம் சொல்லக்கூடியது வெளிநாடு பயணம், வெளிநாடு சென்று செட்டில் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு, வெளிநாடு சென்று படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு, வெளிநாட்டிலே நான் பர்மனெண்ட்டாக பிஆர் வாங்க போகிறேன், வெளிநாட்டிலே நான் க்ரீன் கார்டு வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாகவும் இருக்கும். 7ஆம் இடத்தை குரு பார்க்கறது என்ன சிறப்பு அப்படின்னா, திருமணம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய கடகராசி என்பதற்கு அஷ்டம சனினால பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள பிரிவினையாகி சண்டை போட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கொஞ்சம் நஞ்ச பிரச்சனை கிடையாது, நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டிங்க. நிறைய பேருக்கு தகாத உறவுகள், தப்பான பழக்க வழக்கங்கள், நிறைய பிரச்சனைகள் ஆகிருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாகி இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த கணவன் மனைவிக்குள்ள சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக உறுதியாக உண்டு. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். முதல்ல சொன்ன மாதிரி கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு ஜெயிப்பேன்னு சொன்னீங்க. அப்போ நீங்கள் கோர்ட்டு கேஸ் இருக்குது அப்படின்னா அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்களை கோர்ட்டு கேஸ் இருக்குது, டைவர்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சில பேருக்கு அந்த டைவர்ஸ் கேன்சல் ஆகி சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு வரும். இல்லை சார் இவர் கூட வாழ முடியாது, இவங்க கூட வாழ முடியாது, நான் டைவர்ஸ் போய் தான் ஆவேன் அப்படின்னு செய்யக்கூடியவர்களுக்கு அந்த டைவர்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பும் உண்டு. அதே போல் அந்த டைவர்ஸ் ஆனதுக்கப்புறம் 2ஆம் திருமண யோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சியாக இந்த கடக ராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போது. அதே போல் இந்த 6ஆம் இடத்தை குரு பார்க்கறது என்ன சிறப்புனா, வெளியூர் பெண்டு வேலை பார்ப்பது, வெளிநாடு பயணம் செய்வதற்கு அதற்கான ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சியாக இருக்கும். ஏன்னா கடகராசி அப்படின்னு சொல்லக்கூடிய நீர் ராசி, அந்த நீர் ராசிக்கு 12ஆம் வீட்லேயே அந்த குரு பகவான் வரும்போது பார்த்தீங்கன்னா வெளிநாடு யோகம் கண்டிப்பாக உறுதி. வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். வெளிநாட்டிலே இருக்கேன் சார், நான் கஷ்டப்பட்டு தான் இருக்கேன், வேறு கண்ட்ரி மாறலாம் பார்க்குறேன், இந்தியா வரலான்னு பார்க்கலான்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரு இடமாற்றம் உறுதியாக உண்டு. அதற்கான முயற்சிகளும் இந்த கடகராசி என்பது செய்யலாம். நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தந்தா போல, தசாபுத்தி தந்தா போல பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஜாதகம் வெறும் 99 ரூபாய்க்கு கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்கள் நோட்டில் எழுதுனா மாதிரி பிடிஎஃப்ல 51 பக்கம் கொண்ட ஜாதகம் கொடுக்குறோம் வெறும் 500 ரூபாய்க்கு. வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க. நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள், கிரகம்னா என்ன, ராசினா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதக பலன் எப்படி பார்க்கறது, திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி எப்படி பார்க்கறது, முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்னங்களில் சோழி பிரசன்னம், தாம்பூல பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், தேவ பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பும் நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பு சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவன். அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருள் பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்ப குரு பயிற்சி பலன் பார்க்க போறோம். இந்த குரு 9 கிரகங்களிலே மிக முழுமையான சுப கிரகம், மஞ்சள் நிற தன்மையுடைய கிரகம், அறிவியல் முறைப்படி மீத்தேன் வாயுவால் அதிகமாக நிரம்ப பெற்ற கிரகம். ஒரு கரு உற்பத்தி ஆக வேண்டும், கல்வி வளம் பெற வேண்டும், பொருளாதார நிலை பெருக வேண்டும். அப்படி என்றால் இந்த குருவின் பார்வை
மிகச் சிறப்பாக விழ வேண்டும். இந்த குருவின் பார்வை இருக்கக்கூடிய, குருவின் பார்வையை பெறக்கூடியவர்கள் திருவருள் பெற்று மிகச் சிறப்பான வாழ்க்கை வாழ்வார்கள். இந்த ஆண்டு இந்த குரு பகவான் எந்த ராசியிலிருந்து எந்த ராசிக்கு பெயரப் போகிறார், எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நற்பலன்களை செய்ய போகிறார் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த பார்வை பார்க்கும் பொழுது இந்த குருவினுடைய தன்மைகள் என்ன, அவர் எந்த இடத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது குரு பகவான் அறிவியல் முறைப்படி சூரியனிலிருந்து சமதூரத்தில் இருக்கக்கூடிய கிரகம். அதாவது 48 கோடியே 30 லட்சம் கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து இந்த குரு பகவான் பூமி மீது பார்வையை செலுத்துகிறார். இந்த பார்வையால் சுப பெற போகிறவர்கள் யார் யார் அப்படிங்கிறத பத்தி பார்க்கும் பொழுது இவர் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசி மண்டலத்திற்கு பயணம் செய்ய போகிறார். என்றைக்கு செல்ல போகிறார் அப்படின்னா மே மாதம் 11ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சென்று அங்கிருந்து அதிசாரமாக அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி அதிசாரமாகி கடகராசிக்கு சென்று நவம்பர் மாதம் 18ஆம் தேதி மீண்டும் வக்ரகதியாகி அவர் மிதுன ராசிக்கு பயணம் செய்ய போகிறார். இந்த 12 மாத காலங்கள் அடுத்த ஆண்டு மே மாதம் வரை அவர் மிதுன ராசியிலிருந்து தான் முழுமையான பலனை செய்ய போகிறார். அந்த இடையில் அந்த ஒரு 40 நாட்கள் மட்டும் அவர் கடகராசிக்கு அதிசாரமாக போய் திரும்ப வரப்போகிறார். இந்த நாட்களில் யார் யாருக்கு என்னென்ன மாதிரியான சுப பலன்களை செய்ய போகிறார் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். வாங்க உங்க ராசிக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்த்துருவோம். கடகராசிக்காரர்களே வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான செயல் விஷயங்களை செய்யும்? முதல்ல கடகம் என்ன மாதிரியான செயலை செய்யும்? கடகம் அப்படிங்கிறது தாய்மை, தாயுள்ளம் கொண்ட ராசி. கடகம் சில சமயம் சுயநலமாக யோசிக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சந்திரன் தாயுமானவன், தாய்த்தன்மை உடையவன், சுயநலமிக்கவன், தன்னலம் அதிகம் கொண்டவன். அப்ப அந்த சந்திரனை ராசிநாதனாக கொண்டவர்கள் தாயன்போடும் நடந்து கொள்வார்கள், சில நேரங்களில் சுயநலமாகவும் நடந்து கொள்வார்கள். அப்படிங்கிறதுதான் அந்த கடகத்திற்கான இயல்பான குணம். கடகம் கடல் கடந்து போகக்கூடிய அதிகாரம் கொண்ட ராசி. கடகம் பஞ்சபூத தத்துவங்களில் நீர் ராசி. இவர்களுக்கு அதிகமான தொல்லைகளே பெரும்பாலும் சளி, நீர் சம்பந்தமான தொந்தரவு தொல்லைகள் தான் அந்த கடக ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். நெஞ்சு சளி, நெஞ்சு குத்துதல், நெஞ்சு வலித்தல், ஒரு சில பெண்களுக்கு மார்பு சம்பந்தமான சில தொந்தரவு தொல்லைகள் வரக்கூடிய அனைவருமே 80% கடகராசிக்காரர்களாக தான் இருப்பார்கள். அந்த கடகராசிக்காரர்களுக்கு ஆல்ரெடி வாக்கிய பஞ்சாங்கப்படி இன்னும் அட்டமச்சனி நடந்து கொண்டு இருக்கிறது. சரி, இந்த குரு பயிற்சியால் நற்பலன்கள் கிடைக்குமா அப்படின்னா கொஞ்சம் சுமார் அப்படிங்கிறதான் பலன். அந்த குரு பகவான் 11 லாபஸ்தானத்தில் இருந்து 12ஆம் இடத்தில் மறைய போகிறார். ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, குரு 6ஆம் அதிபதி அவர் 12இல் மறைவது விபரீத ராஜயோகம். ஜோதிடத்தில் அப்படி ஒரு வார்த்தை உண்டு. 6ஆம் அதிபதி 12இல் மறைவது விபரீத ராஜயோகத்தை தரும். விபரீத ராஜயோகம் அப்படின்னா என்னங்க? நம்ம என்றோ செய்து வைத்த வேலையின் பலனை எதிர்பார்க்காத நாளில் எதிர்பார்க்காத நேரத்தில் நடக்கக்கூடியதுதான் விபரீத ராஜயோகம். எதிரியால் கூட சில சமயம் நமக்கு நன்மைகள் நடக்கும், அதுதான் விபரீத ராஜயோகம். அதை இந்த கடகராசிக்காரங்க அனுபவிக்க போறாங்களா அப்படின்னா ஆமா, கட்டாயம் அனுபவிக்க போறாங்க அப்படிங்கிற. சரி, இந்த ராசிக்கு 12இல் இருக்கக்கூடிய குரு என்ன செய்வார்? சுகபோகங்களான செலவுகளை செய்ய வைப்பார். பழைய வண்டி இருக்குதுங்க, அதை மாத்திட்டு புது வண்டி எடுக்க வைப்பார். வீடு பெயிண்டிங் வேலை பார்க்கலங்க, வீடை பெயிண்டிங் வேலை பார்க்க வைப்பார். அழகுபடுத்த வைப்பார். சுகபோகங்களை அனுபவிக்க வைப்பார். இது குரு 12இல் இருந்து செய்யக்கூடிய நற்பலன்கள். சரி, 12இல் இருந்தால் நல்லதை மட்டும் பண்ணுவாரா, கெட்டதை பண்ண மாட்டாரா? 12இல் குரு மோசம் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேனே அப்படி. ஆமா, சில மருத்துவ செலவுகளை கொடுத்து மருத்துவமனைக்கு செல்ல வைப்பார். நம்மளையா அப்படின்னா நம்மளை மட்டும் இல்லை, நம்ம குடும்பத்தில் யாரேனும் ஒருவருக்கு ஒரு மருத்துவ செலவை செய்ய வைப்பாரா? ஆமா, செய்ய வைப்பார். அப்ப நம்ம கவனமாக இருக்க வேண்டும். நம்ம பெற்ற தாய் தந்தையருக்கும் சரி, நம்ம பெற்ற குழந்தைகளுக்கும் சரி, உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயத்தில் நம்ம அதிகமாக கவனம் எடுத்துக்கொள்ளணும். யாருக்கேனும் சின்னதாக உடல் உபாதைகள் தென்பட்டால் கூட நல்ல மருத்துவரை அணுகி நல்ல மருத்துவ ஆலோசனை பெற்றாலே நமக்கு பெரிய மருத்துவ செலவிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் இந்த கடகராசிக்காரர்களுடைய. சரி, கடகராசிக்கு குரு 12இல் இருக்க போகிறார். அவருடைய பார்வை நல்ல பலன் செய்யும் அப்படின்னு சொல்றாங்களே, அந்த குரு எங்கெங்கெல்லாம் எந்தெந்த இடத்தெல்லாம் பார்க்க போறாங்க, எனக்கு என்னென்ன மாதிரியான நல்ல செயல் நல்ல விஷயங்களை செய்ய போறாங்க? குரு தன்னுடைய 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்க போகிறார். 4 அப்படிங்கிறது தாய், பட்டப்படிப்பு, சுகபோகங்கள், இதை சொல்லக்கூடிய இடம். தாயினுடைய உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையுமா? கட்டாயம் மேன்மை அடையும். தாய் அல்லது மனைவி அவங்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தமான ஏதேனும் தொந்தரவு தொல்லைகள் இருந்தால் அதிலிருந்து அவர்கள் கட்டாயம் விடுதலை அடைவார்கள்.
தாய்க்கான மருத்துவ செலவு படிப்படியாக குறையும். அப்ப தாயின் ஆரோக்கியத்தின் மீது நீங்கள் சிறு கவனம் செலுத்தினாலே உங்களுடைய தாய் உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக மேன்மை அடைவார்கள். அந்த 5ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்ப்பதால் அந்த பலன் ஏற்படும். 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்க போகிறார். 6ஆம் இடம் தந்தையின் ஜீவனஸ்தானம், தந்தைக்கு வருமானத்தை தரக்கூடிய இடம். அப்ப தந்தையின் வருமானம் மேன்மை அடையும். தந்தையின் தொழிலை மகன் எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்பு விஷயங்களை ஏற்படுத்தும். எங்க அப்பா நல்ல பொசிஷன்ல ஒரு பிசினஸ் பார்த்துட்டு இருந்தாருங்க, அந்த தொழிலை நீங்கள் எடுத்து திரும்ப செய்யலாம், நீங்கள் எடுத்து நடத்தலாம். அவர் சின்னதாக செய்த தொழிலை நீங்கள் வளர்ச்சி அடைந்த பாதைக்கு எடுத்துட்டு போகலாம். அந்த மாதிரி விஷயங்களை இந்த 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்ப்பதால் ஏற்படக்கூடியது. அப்ப சரி, இது கடன், எதிரி, நோய், இந்த மாதிரி விஷயங்களையும் தீர்க்கும். உங்களுக்கு பழைய கடன் இருந்தால் அந்த கடனை அடைப்பதற்கான வாய்ப்பு விஷயங்களை கொடுக்கும். ஒருத்தர கடன் வாங்கி இன்னொருத்தர கடனை அடைச்சிட்டு திரும்ப புதுசா ஒரு கடன் வாங்குறதுக்கு, ஒரு நகையை அடமானம் வைத்து ஒரு தொழிலை தொடங்குவதற்கு, இந்த மாதிரியான விஷயங்களை இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த 7ஆம் பார்வை மூலமாக செய்யும். அடுத்து 9ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கிறது. 8இல் ஏற்கனவே அந்த ராசியில் சனியும் ராகும் இருக்கிறார்கள் வாக்கிய பஞ்சாங்கப்படி. இப்ப 8ஆம் இடத்தில் சனி ராகு இருப்பது நம்மளை ஏதேனும் தேவையில்லாத வழக்கில் கோத்துவிட பார்க்கும். அதை குரு பார்த்து அந்த வழக்கிலிருந்து நம்மளை காப்பாற்றுவதற்கான வழிகளை ஏற்படுத்தும். நல்ல சட்ட ஆலோசனை, நல்ல சட்ட உதவிகள் நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளை அந்த குருவின் பார்வை நமக்கு கிடைக்க வைக்கும். 8ஆம் இடம் அப்படிங்கிறது வழக்கு, அவமானம் இதை மட்டுமே குறிக்குமா அப்படின்னா இல்லை, திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். லாட்டரி, ரேஸ், புதையல் இந்த மாதிரியான விஷயங்களையும் குறிக்கக்கூடிய இடம் 8ஆம் இடம் தான். இப்ப திடீர் அதிர்ஷ்டம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. யாருக்கேனும் அதிர்ஷ்டத்தின் மீதான நம்பிக்கை இருந்தால் அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்கான முயற்சிகளை கடகராசிக்காரர்கள் தற்சமயம் முயற்சி செய்து பார்க்கலாம். நற்பலன், நல்ல விஷயங்கள் கிடைக்கும். ஏனென்றால் இது விபரீத ராஜயோகம் நடக்கக்கூடிய இந்த பொன்னான ஓராண்டு காலம். இந்த ஓராண்டு காலத்தில் அக்டோபர் டு நவம்பர் அந்த காலங்களில் உங்களுடைய ராசிக்குள் குரு பகவான் அதிசாரமாக இருப்பார். அந்த 40 நாட்கள் கட்டாயம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ராசிக்குள் குரு இருப்பது கொஞ்சம் மன உளைச்சலை தரும். தாயுடைய உடல் ஆரோக்கியத்தில் மேன்மை குறைபாடு இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுத்தும். அதனால அந்த அக்டோபர் 10 டு நவம்பர் 20 அந்த 40 நாட்கள் கட்டாயம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்து கொள்வது உங்களுக்கு நன்மையான செயல் விஷயங்களை உங்களுக்கு செய்யும். அடுத்து இந்த குரு பகவான் இந்த கடகராசிக்காரங்களுக்கு ஒரே மாதிரியான பலன், அந்த நட்சத்திரத்துல பிறந்த எல்லாருக்குமே ஒரே மாதிரியான பலனை செய்வாரா அப்படின்னா இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடும். அவர்களுக்கு நடக்கக்கூடிய சொந்த ஜாதத்தில் நடக்கக்கூடிய தசை புத்திகளை பொறுத்து அந்த பலன் விஷயங்கள் மாறும். இப்போ புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசிக்காரர்கள் புனர்பூசம் 4ஆம் பாதம் ஒரு பாதம் மட்டுமே இந்த கடகராசியில் இருக்கும். அந்த குருவின் ராசி நட்சத்திரத்தில் பிறந்த அந்த கடகராசிக்காரர்களுக்கு நல்ல கல்வி அறிவு, கல்வி மேன்மை, பட்டப்படிப்பு, எந்த ஒரு நிலுவை அரியர்ஸ் இருந்தாலும் அந்த அரியர்ஸை பூர்த்தி செய்து பட்டப்படிப்பை முடிக்கக்கூடிய நல்வாய்ப்பு, நல்ல விஷயங்களை புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு செய்ய போகிறார். அடுத்து பூசம் சனியினுடைய நட்சத்திரம். சனி நல்ல வேலையாட்களை ஏற்படுத்தி தருவார். மேல் அதிகாரியிடமிருந்து நமக்கு நற்பல நல்ல விஷயம், நல்ல பேரை வாங்கி தருவார் பூச நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசிக்காரர்களுக்கு. அடுத்து ஆயில்யம் புதனுடைய நட்சத்திரம். புதன் பட்டா, சிட்டா, எழுத்து, ரெக்கார்டு, வங்கி கடன் இது சம்பந்தமான முயற்சிகள். அப்ப யாராவது வங்கி கடன் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வங்கி கடன் கிடைக்கும். டாக்குமெண்ட்ஸ் ஏற்கனவே வங்கியில் அடமானத்தில் இருக்குது அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்ஸை மீட்டு அந்த சொத்தை நம்ம கையகப்படுத்துவதற்கான வாய்ப்பு விஷயங்களை கட்டாயம் செய்யும். சரி, இது முழுமையாக உங்களுக்கு அப்படியே நடக்கக்கூடிய பலனா அப்படின்னா இது காமன், ஒரு பொதுவான பலன் தான். உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நல்ல தசையோ நல்ல புத்தியோ, யோக தசா, யோக புத்தி இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தால் நற்பலன்கள் மிகச் சிறப்பாக நடக்கும். பாதக தசா, மாரக தசா, அப்ப பாதங்களை செய்யக்கூடிய தசா புத்திகள், பாதக தசா அப்படின்னா சுக்கிர தசா, சுக்கிர புத்தி இந்த மாதிரி தசா புத்திகள் நடந்தாலோ, மாரக தசா அப்படிங்கிறது அட்டமாதிபதி சனியுடைய தசா, சனியுடைய புத்தி நடந்தால் உங்களுடைய ஜாதத்தில் மிகவும் கவனமாக இருக்கக்கூடிய காலமாக அந்த காலம் அமையும். அதனால உங்களுடைய சொந்த ஜாதத்தை கட்டாயம் அருகில் இருக்கும் ஜோதிடம் ஒரு தடவை நீங்கள் பார்த்து உங்களுடைய விஷயங்களை தீர்த்து கொள்ளுங்கள். இந்த கடகராசிக்காரர்கள் யாரை வழிபாடு செய்தால் நற்பலன்களை செய்யும் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்திலும் அதிசாரமாகி உங்களுடைய ராசிக்குள்ளேயே வருவதால் நீங்கள் தஞ்சாவூருக்கு அருகில் இருக்கக்கூடிய திங்களூர் சென்று திங்கட்கிழமை நாளில் சந்திர பகவானை வழிபாடு செய்து அந்த ஆலயத்தில் 24 நிமிடம் அமர்ந்து வழிபாடு செய்து வந்தால் உங்களுக்கு அந்த சளி, நீர் சம்பந்தமான தொந்தரவு தொல்லைகளும் தாயுடைய உடல் ஆரோக்கியத்தில் மேன்மையும் அடையும் என்பது திண்ணம். இந்த குரு பயிற்சி கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை 65% நன்மை செய்யக்கூடிய குரு பயிற்சியாக அமையும்.